கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த போரை பற்றி நம்ம அநேக காரியங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தற்போது இந்த போர் மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இந்த போர் இன்னும் விஸ்தாரம் அடையலாம் என்னும் சூழ்நிலை தற்போது உருவாகி உள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் மொசாட் பிரிவு, அதாவது இஸ்ரேலின் உளவு பிரிவு தற்போது ஈரானுக்குள் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்குள் நடைபெறும் தாக்குதல்கள், இந்த தாக்குதல்கள் எல்லாமே இஸ்ரேல் மொசாட் பிரிவு ஈரானுக்குள் இருந்து அவங்க தான் டார்கெட்டை சொல்லி அடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட செய்திகளும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஈரானில் ஒரு தலைவரை அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இல்ல, அந்த தலைவரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தற்போது செய்திகள் வருகிறது. அவர்தான் அடுத்த டார்கெட் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இதுவும் தற்போது ஈரானை மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. இந்த செய்திகளை பரவலாக நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழை அவர்கள் உயிரிழந்தார் அல்லவா, அவரின் மனைவியும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ், அதாவது ஈரானில் உள்ள 40க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ், கமேனி, அவங்க ஒய்ஃப், இவங்க எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் இஸ்ரேல் அந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதில் கமேனி அவர்கள் உயிரிழந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க மனைவி காயமடைந்திருந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அவர்களும் தற்போது உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் வெஸ்ட் ஆசியா நாடுகளில் இருந்து மக்கள் வெளியேறுங்கள் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. குறிப்பாக பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், த வெஸ்ட் பேங்க், காசா, ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏமன். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ஃபாரினர்ஸ் அவங்க இருப்பதற்கு ஒரு ரிஸ்கான பகுதியாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சைடில் தான் தற்போது இந்த போர் சூழல்கள் விஸ்தாரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு பிற நாடுகளில் இருந்து அங்கு பணிபுரியும் மக்கள் உடனடியாக நீங்க வெளியேறுவது நல்லது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பேஸை டார்கெட் பண்ணி ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க இல்ல, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ், அரேபிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவின் தளங்கள், இதை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வராங்க இல்ல, இதில் அமேசான் ஃபெசிலிட்டிஸ் மீது அந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் அதில் 3 ஃபெசிலிட்டிஸ் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது உபயோகிக்கப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வருகிறது. இந்த செய்தி உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. ஏஐ எந்த அளவிற்கு டேஞ்சர் என்பதையும் இது நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அதாவது ஏஐ கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கும். குறிப்பாக உலக அளவில் உள்ள எல்லா டேட்டாஸுமே இருக்கும். இந்த டேட்டாஸை வைத்துக்கொண்டு எப்போது அந்த நாட்டை தாக்கலாம், எப்படி தாக்கலாம், ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி அதை கூட ஏஐயும் யூஸ் பண்ணி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது தற்போது வெளியாகி உள்ளது. ஸோ இதுவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தற்போது உலகத்தில் ஏற்படுத்தி உள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தின உடனே இந்த லெபனான்ல இருக்குள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு, ஹெஸ்புல்லா என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, இந்த அமைப்பு உடனடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது. இந்நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் ராணுவம் லெபனானுக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. நுழையும் போது லெபனான் ராணுவம் வழியை இஸ்ரேலுக்கு ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்துள்ளது. தற்போது லெபனானில் குறிப்பிட்ட சில இடங்களில் இருக்கும் மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டுக்கொண்டுள்ளது. ஹெஸ்புல்லா மீதும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் கடுமையாக்கப்படுகிறது. ஸோ இந்த யுத்தம் முடியுமா, முடியாதா, அடுத்து என்ன நடக்கப் போகிறது, இதுதான் தற்போது உலகளவில் பேச்சு பொருளாகவும் அடுத்தது என்ன, இனி எந்த தலைவர் டார்கெட்டாக இருக்க போகிறார், இப்படிப்பட்ட பேச்சுகள் தற்போது வருகிறது. ஸோ இந்த யுத்தங்கள் தற்போது முடியுமா முடியாதா என்று பார்க்கும்போது, தற்போதைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த யுத்தங்கள் முடிவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த யுத்தங்கள் போக போக விஸ்தாரமாகிக் கொண்டே செல்கிறது. ஈரானும் இந்த யுத்தத்தை நிறுத்துற மாதிரி தெரியல, இஸ்ரேல், அமெரிக்கா அவங்களும் நிறுத்துற மாதிரி தெரியல. தற்போது சைனாவும் ஈரானுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுக்க போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு யுத்த மோகம் மிகப்பெரிய லெவல்ல வருகிறதை நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு நடந்திருக்கும் இந்த காரியங்களை எல்லாமே ஒரு அப்டேட்டாக உங்க மத்தியில் கொண்டு வந்திருக்கிறோம். இதனை பார்க்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த யுத்தங்கள் நிறுத்தப்படும்படியாக ஜெபிப்போம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், இந்த நிலைமைகள் மாறணும், ஒரு சமாதானம் வரணும். ஆனால் பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்று. ஸோ அதுவும் மிக தீவிரமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதால் ஜெபிப்போம். ஈரானுக்காக ஜெபிப்போம், இஸ்ரேல், அமெரிக்கா, ஸோ இந்த போர்கள் நிறுத்தப்படும்படியாகவும் ஜெபிப்போம். மிக முக்கியமாக அப்பாவி மக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும்படியாகவும் ஜெபிப்போம்.
இந்த செய்தியை ஒரு அவசர ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.